சேனல்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு குக்கர்ல ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அரை மூடி தேங்காய் திருவி அதுல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கட்டும். ஓரளவு நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு தக்காளி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசத்தை கொடுக்குது. தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடணும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். அது கூட ஒரு கெட்டியான 1 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தயிர் கறியை நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும், மிருதுவாக்கும், கூடுதல் சுவையை கொடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு ஆச்சி சிக்கன் மசாலா தூளையும் இதோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு காரம் உப்பு கூடுதல் குறைச்சலாக இருந்ததுன்னா அதுக்கு தக்கன சேர்த்துக்கங்க. வச்சுக்கும் பொழுது தண்ணி விடும். இந்த அளவுக்கு தண்ணி பதம் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும் குழம்பு. உங்கள் வசதிப்படி நீங்கள் பார்த்து செஞ்சுருங்க. இப்போ புதினா மல்லி நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சு இதில் மேலே தூவி விட்டுருங்க. இப்போ ஒரு 3 சவுண்டு இருக்கிற வரைக்கும் வேகட்டோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் தெரிஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஒரு டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான எல்லாருமே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு குக்கரில் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.